இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் நம்பர் 3ல அல்ஜிப்ராவில் பேஜ் நம்பர் 52ல் இருக்கிற ட்ரை திஸோட செகண்ட் சம்முக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். செகண்ட் சம், let the length and breadth of a tile be x and y respectively. Using tiles, construct as many rectangles as you can and find out the length and breadth of the rectangle so formed such that its area is 12xy, 8xy, 9xy. இப்படி 3 ரெக்டாங்கிளுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம அதனுடைய லென்த்தும் பிரெத்தும் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுடைய ஏரியா வந்து 12xy. அப்போது சின்ன டைல்ஸினுடைய லென்த் வந்து எக்ஸும் பிரெத்து வந்து ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு சின்ன டைல்ஸினுடைய ஏரியா எவ்வளவு? எக்ஸ் இன்ட்டு ஒய். ஏன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத், அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் வரும். அப்படி எத்தனை டைல்ஸ் நம்ம வைக்க சொல்லியிருக்காங்க? 12 டைல்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி 12 டைல்ஸ் வச்சு ஒரு புதுசாக ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணால் அதனுடைய லென்த்தும் பிரெத்தும் கேட்குறாங்க. அப்போ இப்போ இங்கே 12 அப்படின்னு சொல்லும்போது எத்தனை நம்ம வைக்கலாம்? 12 பாக்ஸஸ், 12 டைல்ஸ் வைக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன மாதிரி வேலை வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் 12 எப்படி பிரிக்கலாம்? 4 3s are 12 வைக்கலாம் இல்லைங்களா? அப்போது இங்கே ரோ வைஸில் 4 வைக்கலாம். 1 2 3 4 4 4ஆக வைக்கலாம். காலம் வைஸில் எத்தனை டைல்ஸ் வைக்கலாம்? 3 3ஆக வைக்கலாம். அப்போ இப்படி வச்சுட்டோன்னு சொன்னால் நமக்கு என்ன வரும்? 4/3ன்னு வச்சுட்டோன்னா நமக்கு வந்து மொத்தம் 12 டைல்ஸ் வந்துடும். அப்போது 12 டைல்ஸ் வந்துன்னா இதனுடைய லென்த்தும் பிரெத்தும் எவ்வளோ கேட்குறாங்க? அப்போ இங்கே வந்து 1 ஒரு டைல், 2வது டைல்ஸ், 3வது டைல்ஸ், 4வது டைல்ஸ் வைக்கும்போது மொத்தம் இது எவ்வளோ வந்துடும்? 4x. இந்த லென்த் ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள், நியூலி ஃபார்ம்ட் ரெக்டாங்கிளுடைய லென்த் என்னவா மாறிடும்? இந்த 4x என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். ஆட் பண்ண என்ன வருது நமக்கு? 4x. அப்போது இந்த நியூலி ஃபார்ம்ட் ரெக்டாங்கிளுடைய லென்த் என்ன வந்துடும்? 4x. இங்கே வந்து பிரெத் வந்து 3y. இது ஒரு மெத்தடில் இருக்கும். ரெண்டாவது மெத்தட் எப்படி பிரிக்கலாம்? 12 வந்து எப்படி இருக்கலாம்? 6 2s are 12 பிரிக்கலாமா? அப்போ எப்படி வைக்கணும்? ரோ வைஸில் எத்தனை வைக்கலாம்? 6 டைல்ஸ் வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 6 6ஆக வச்சுட்டு காலம் வைஸில் எவ்வளோ வைக்கலாம்? 2 2ஆக வைக்கலாம். அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை கிடைக்கும்? 12xy வந்துடும். அப்போது புதுசாக ஃபார்ம் பண்ண ரெக்டாங்கிளுடைய லென்த் இங்கே எவ்வளோ வந்துடும்? லென்த் இஸ் ஈக்குவல் டு 6x. இங்கே பிரெத் இஸ் ஈக்குவல் டு 2y. சேம் வே செகண்ட் சம் வந்து 8xy. அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை வரணும்? 8xy வரணும் இல்லைங்களா? அப்போ 8xy வரணும். 8 டைல்ஸ் வைக்கணும் நம்ம. அப்போ அந்த 8 டைல்ஸ் எப்படி வைக்கலாம்? என்னென்ன மெத்தடில் வைக்கலாம்? 8 எப்படி பிரிச்சுக்கலாம்? 4 2s are 8 பிரிச்சுக்கலாம். அப்போது இப்படி 4 4 வச்சுட்டோன்னா நமக்கு என்ன வந்துடும்? 4 இந்த பக்கம் 12 2 2 இல்லைங்களா? இங்கே 4 இந்த பக்கம் 2 ரோஸில் 4 வச்சிட்டாலே நமக்கு என்ன வந்துடும்? 4 4 2 டைம்ஸ் வைக்கும்போது நமக்கு 8 டைல்ஸ் வந்துடும். அதனால் இப்படி 4 4 வச்சுட்டோன்னா 4 × 2 வந்து ட்வைஸ் 2 தடவை 4 4 டைல்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 8xy வந்துடும் டைல்ஸு. இதனுடைய டோட்டல் ஏரியா வந்துடும். அப்படி வரும்போது அந்த 8 டைல்ஸ் நம்ம இங்கே வைக்கும்போது அதனுடைய புதுசாக ஃபார்ம் பண்ண ரெக்டாங்கிளுடைய லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு 4x. அப்போ பிரெத் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2y. சிமிலர்லி இந்த 8 எப்படி பிரிக்கலாம்? 8 × 1 பிரிக்கலாம். அப்போ அந்த 8 டைல்ஸு ஒரே மாதிரி வச்சு விட்டுட்டா நமக்கு இங்கே வந்து லென்த்து 8x வந்துடும், பிரெத் வந்து y வந்துடும். அவ்வளோதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 8xy வந்துடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா 4x × 2y வந்து 8xy. தேர்ட் வந்து 9xy. ஸோ சிமிலர்லி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 9 எப்படி பிரிக்கலாம்? 3 3s are பிரிக்கலாம். அப்போ டைல்ஸ் எப்படி வைக்கலாம்? 3 3 ரோ வைஸாக 3 3ஆக வச்சுருங்க. அப்போ இந்த பக்கமும் 3 இருக்கும், இந்த பக்கமும் 3 இருக்கும். அப்போ லென்த்து வந்து 3x, பிரெத்து வந்து 3y, பிரெத்து வந்து 3y. அப்போ 3x × 3y வந்து 9xy. ஸோ அப்படியே 9 டைல்ஸ் நம்ம வச்சு விட்டுடலாம். அந்த வந்து எப்படி பிரிக்கலாம்? 9 1s are பிரிக்கலாம்.
அப்போ 9 டைல்ஸ்லையும் அப்படி வரிசையாக ஒரே ரோவில் வச்சு விட்டோம்னாலும் நமக்கு ஒரு புது ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகி அதே ஏரியாவில் வந்துடும். அப்போது இதனுடைய லென்த் என்ன ஆகிடும் 9x. ஏன்னா இங்கே எக்ஸ் எல்லாம் 9x வச்சுருக்கோம். ஒரு டைலுடைய லென்த் வந்து எக்ஸு ஒய். அப்போ இது ஒரு டைல்ஸு, இது 2வது டைல்ஸ், 3வது டைல்ஸ் வைக்கும்போது இங்கே மொத்தம் எத்தனை எக்ஸ் வந்துடும் 9x வந்துடும். அடுத்தது பிரெத் எவ்வளோ வந்துடும் ஒரே ஒரு ஒய் வரும். அப்போது அத்தனை 9 டைல்ஸையும் அப்படியே ஒரே ரோவில் வச்சு விட்டுட்டோன்னா நமக்கு ஒரு புது ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதனுடைய ஏரியா வந்து 9xy. அப்படி 9xy இருந்தால் அதனுடைய புது ஏரியா புது ரெக்டாங்கிளுடைய லென்த் வந்து 9xும் பிரெத் வந்து ஒய் ஆகிடும். தேங்க்யூ.